Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. You hear me? Praise the Lord. 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 Hallelujah. 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 Thank you, Father. Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise you. Praise the Lord. தேவனுடைய சத்தியத்திற்காக வாய்க்கப்படுத்திக் கொள்வோம், பிரேயப்படிக் கொள்வோம். Thank you, Lord. Thank you, Lord. Amen. Amen. Praise you. Why? Repentance. The why? Repentance is சரி வரும் வருகின்ற காலத்தில் இந்த மாதம். Why? Repentance. ஏன் மனம் திரும்ப வேணும்? இதான் அர்த்தம். ஏன் மனம் திரும்பணும்? இன்னொரு கூட லூக்கா 15வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. Turn with me. Book of Luke, chapter 15. பதினைந்தாவது அதிகாரம் வசனம் 11 24 வரை. அதை திருப்பி வச்சுக்கோங்க. இருக்கும் முக்கால்வாசி மேல்வட்டமாக உங்களுக்கு இது நல்லா தெரியும். இது நிகழ்ச்சி நல்லா தெரியும். கட்டகுமாரன் உடைய அதுதான் கேள்விப்பட்டிருக்கோம். கிலோமீட்டரி நம்ம இதை படிச்சிருக்கிறோம், பிரசங்கத்தில் கேட்டிருக்கிறோம். ஸோ இன்றைக்கு இது குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன நினைச்சு நீங்களும் பேசணும் மாட்டாங்க. யார் கட்டகுமாரன்? ஹலோ, சின்னவனா பெரியவனா? சின்னவன், தம்பி. தம்பி கெட்டவன், அண்ணனோட இருக்கிறான் நல்லவன். ஓகே. அப்போ இந்த தம்பி என்ன செய்யறான்? அப்பாட்ட ஒரு நாளைக்கு போயிட்டு எல்லாத்தையும் கேட்குறான். ஐயா, அப்பா, give me my share, நான் என்ஜாய் பண்ண போகிறேன். நம்ம அப்பா கொடுத்தாரு. ஓகே, போய் சொல்ல நீங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த வசனத்தை சொல்லுது. அந்த 15வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆமாம், 11:15. அந்த தேசத்தின் குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். ஓகே, இது இந்த வார்த்தை நல்லா இருக்கு. ஆங்கிலத்தில் அது படிக்கும் அவ்வளோ சுவாரஸ்யமா இல்லை. He himself out of one of the citizens of the country. அவ்வளோதான். ஆனால் தமிழ் வார்த்தை ஒட்டிக்கிட்டான். உலகத்தில் உள்ளவங்களோட உலகத்துடைய நட்போட ஒட்டிக்கிட்டான். யாரு? அந்த தம்பி. ஸோ அதனால அந்த தம்பியோடைய காரியங்களை அவன் பார்க்க நினைச்ச எல்லாத்தையும் விற்று தொலைச்சி ஒன்றும் இல்லை, பைசா ஒன்றும் இல்லை. அப்போ என்ன செஞ்சானாக்க அந்த நாட்டு உள்ளவங்களை போயிட்டு, ஐயா எனக்கு வேலை இல்லை, வேலை கொடுங்க அப்படிதான் கேட்டுருக்கான். ரைட். ஸோ வேலை கொடுத்து, சரி உனக்கு பண்ணி நிற்கிற வேலை, பண்ணி நிற்கிற வேலையை கொடுத்தா. ஆனால் வேலை தெரியுங்களா? வாசிச்சிருப்பேன், நம்மளாம் வாசிச்சிருப்போம். அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னாக்கா 18 வாசிங்க. நான் எழுந்து என் தகப்பன் இடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செஞ்சிட்டேன். அறிக்கை செய்கிறான் தம்பி, அறிக்கை செய்கிறான்.
பாயிண்ட்டு. இது அனைத்தும் வச்சிருப்போம். பண்டிகைக்குள்ள போயிட்டு பண்டி சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்கு போயிட்டான் உலகத்தில் தம்பி. ஆனா மனம் திரும்பி எங்க வரணும்? அவங்கள அப்பா கிட்ட வரணும். அங்க அப்பா வந்தவன் என்ன செஞ்சாரு? ஏண்டா போன வெளியே நாயே உலகத்தை அப்பா அப்படிதான் சொல்லுவேன். ஏண்டா உனக்கு எனக்கு சொந்தம் இல்லை, உனக்கு பந்தம் இல்லை, போ. இந்த தகப்பன், பரலோகத்தின் தகப்பன், நம்முடைய தகப்பன் காத்து கொண்டிருக்கிறான். வந்த உடனே மகனே வந்துட்டியாடா, வந்துட்டேன், மனம் திரும்பணுனாக்கா ஆண்டவர் உங்களோட பின்னால திரும்பி வர மாட்டாருங்கோ, நம்ம தான் ஆண்டவர் தேடி போனுங்கோ. அதான் மனம் திரும்புதல். பண்டிகையின் வாழ்க்கையை விட்டுட்டு பரலோகத்தின் வாழ்க்கைக்கு திரும்பி செல்வதாக வாழ்க்கை. அதுதான் மனம் திரும்புதல் வாழ்க்கை. That is the meaning of the repentance. My dear brothers and sisters, மனம் திரும்புதல். பரலோகத்துக்கு எனக்கு பாஸ்போர்ட் கொடுத்துட்டாங்க, நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் இல்லைங்கோ. மனம் திரும்புதல் வாழ்க்கை இது நிறைவேற்றா ஒட்டிக்கிட்டான் அவள். பதினேழாவது வருஷம் சொல்லியிருந்தது. அவன் புத்தி தெரிந்தான். ஓகே, நம்ம உலகத்தில் ஒட்டிட்டு இருக்கிற வரைக்கும் பிள்ளைங்களை கேட்டுங்க, இது உலகத்தோடு ஒட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம புத்தி தெரியாது. என்ன அர்த்தம்னா உன்னை சொன்னாலும் புத்தி தெரியாது. பண்டிகை சாப்பிட்டாலாம் அங்க போயிட்டான். பண்டியோட நான் பரலோகத்துக்கு சேர்ந்தவனோ, எங்க அப்பா பரலோகத்துல எவ்வளவு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரோ, நான் அங்க திரும்பிட போனோம். ஹலோ, it is very important. தமிழ் அந்த வார்த்தைங்க வெரி நைஸ்லி புட். மனம் திரும்பி என்ன செஞ்சாம? மனம் திரும்பி. மனம் திரும்புது, ஆனா அவங்களுடைய இலக்கு திரும்பல. இஸ் a direction of that. உலகத்தோட ஒட்டிக்குது. என்ன ஒட்டிக்குது? தமிழ் ஒட்டிக்கான். ஐயா, நம்ம மனமும் திரும்பணும், நம்ம இலக்கும் திரும்பணும். இனிமே என்னுடைய இலக்கு எங்க? எங்க அப்பா வீட்டுக்கு போகணும். பண்டி சாப்பிடுறது இல்லை, அது மனம் திரும்புதல் இல்லை. ரொம்ப பெரிய காப்பிடுச்சு. நான் மனம் திரும்பிட்டேன், ஆனாலும் என்னது இலக்கு திரும்பல. ஸ்டீல் அந்த பாவ வாழ்க்கையில அதுதான் வாழ்ந்து கொண்டிருக்கு. Is a direction of change there. Jesus has to follow me. ஆணுக்கு எல்லாரும் ஃபாலோ பண்ண சொல்லல. ஆணு சொல்லல, இன்னுடைய வாழ்க்கை நீ வளர்ந்தாக்கா உன்னோட டைரக்ஷனை மாற்று. உன்னோட மனம் மாறிடுச்சு. மனம் நல்லா போட்டுருக்கு, தப்பு நல்லா போட்டுருக்கு. ரிப்பெண்டன்ஸ் நாளைக்கு பண்ண உங்களுக்கு தெரியாது போல. ரிப்பெண்டன்ஸ் மனம் திரும்ப. மனசு மட்டும் இல்லை, நம்மளுடைய இலக்கை நம்ம திரும்ப வேண்டும். காசு 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 பின்னாலே போயிட்டு இருக்காதீங்க. காசு தேவைன்னு சொன்னது, ஆனால் டைரக்ஷன் எங்க போகுது? Where we are going? What we are doing? Change your direction. Repentance. Change our mind. Change our direction. Go back to His Father. Big life, royal life. பண்டி வாழ்க்கை இல்லை, பரலோகத்தின் வாழ்க்கை. ராயல் லைஃப். நம்ம ராஜாக்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டியது. அதுக்காக ஆண்டவர் ஆச்சரிக்கிறார். So real repentance, change mind, change direction. So நம்முடைய முழுமையான மன திரும்புதல் எங்க இருக்கணும்? நம்முடைய எண்ணமும் மாறணும், நம்முடைய இலக்கும் மாறணும். பாடு மேல பாட்டு. பரலோகத்தான்
பரிசுத்தம்தான் என் மூச்சு, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுதான் சுவிசேஷத்தர். அதுதான் டைரக்ஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கேடியா, ஏன் இப்போ லூக்கேடியா பரவாயில்ல, உங்கள் வீட்டில் பயணிகள் சொல்லுங்க. இனவாசி பயணிகள் போய் நம்ம இந்திய பயணிகள் வெட்டிக்கிறாங்க, சாவுறாங்க. எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதே தங்கால் இதே போய் கேள்விப்பட்டீங்க. முடியல முடி வெட்டிருக்கிற பயணம் வெட்டி விட்டாங்க. சாராவனம் சத்துட்டான், போய் சத்துட்டான். டைரக்ஷன் சரியில்லை, மன திரும்ப சரியில்லை. பேரு ஆந்தனி, மார்க்கு, மெத்தியூ சரியில்லை. டைரக்ஷன் சரியில்லை. ஏனென்றால் உலகத்தோடு ஒட்டிக்கிட்டாங்க. மன திரும்புதல் இல்லை, பேருக்கிறாங்க. அது மன திரும்புதல் இல்லை. மனமும் திரும்பணும், நம்ம இலக்கம் மாறணும். என்னுடைய இலக்கு இந்த உலகத்தில் வாழ்றதுக்காக இல்லை, என்னுடைய இலக்கு பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. இங்குள்ள காரியங்களை நம்ம செய்வதற்கு ஆண்டு சட்டத்தை கொடுத்துருக்கு. எப்படி மாறணும்? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ முதல் பாயிண்ட், ரிமூவ் sin and shame and guilt. மன திரும்புதல் முதல் பலன் என்னன்னாக்கா, நம்முடைய பாவங்களை, நம்முடைய அவமானங்களை, நம்ம குற்ற மனப்பான்மையை ஆண்டவர் தீர்க்கிறார். அதை படிக்க. அப்போது நடவடிக்கைகள் 3:19. ஆனபடினாலே இயேசு கிறிஸ்துவை உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்ய நீங்க மனம் திரும்பி குணப்படுங்கள். மனம் திரும்பி நாம் சொல்லிட்டோம். நம்ம குணமாகாத காரியம், சில காரியம் என்ன நினைக்கிறீங்களா? மனம் திரும்பணும். மனம் திரும்பிடுச்சு, ஆனா அந்த டைரக்ஷன் சரியாயிடுச்சு. when you are lastly repent, எப்பொழுது கடைசியாக நீங்க மனம் திரும்பினீங்க? எப்பங்க? 1980. ஹலோ, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க. எப்ப நீங்க கடைசியா மனம் திரும்பினீங்க? எப்ப அறிக்கை செஞ்சீங்க? ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டவரே நான் மனம் திரும்புறேன். எவ்ரி டே பிஃபோர் ஆஃப்டர், எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பணுங்க. அதனால நம்ம ஸ்டார்ட் பண்ற குழுவுக்காக, முடிக்கிறது குழுவுக்காக நிச்சயமாக அன்னைக்கு போய் எதையாச்சும் சாட போடுவோம். நிச்சயமாக யாரும் வார்த்தை வாங்க சொல்லிடுவோம். நிச்சயமாக கெட்ட வார்த்தை பேசுவாங்க. நிச்சயமாக ஆத்திரப்பட்டுருவோம். Repent before you start the day. ஆண்டவரே, தவறான வார்த்தைகள் பேசாதபடி ஆண்டவரே மனம் திரும்பி, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து உம்முடைய இலக்கை ஆண்டவர் விட்டு உலகாபடிக்கு காத்துக் கொள்ளுங்க. Repent every day before and after. 18 முறை உட்கார்ந்து கேளுங்க, ஆண்டவரே நீ தவறு செஞ்சுட்டு. Repent, remove shame and guilt. உங்களுடைய பாவங்களை, அவமானங்களை, உங்களுடைய குற்ற மனப்பான்மை ஆண்டவர் நீக்கிறார். Renew your mind, transform your mind, see from renew your mind னக்கா transform. நம்முடைய சிந்திய புதுப்பித்துக் கொள்வது. இது 2-3 இது கொடுத்துருக்கிறேன். எத்தனை பேர் ஃப்ளாட்ல இருக்கிறீங்க? அப்பார்ட்மெண்ட்ல
அப்பார்ட்மெண்ட். ஓகே, ஒரு கை, 2 கை, 3 கை, 4 கை. ஓகே, அப்பார்ட்மெண்ட். குட். ஓகே, நாங்கள் எங்கே 48 அப்பார்ட்மெண்ட் இருக்கா என் மகன். ஓகே, இப்போ நீங்கள் கீழே வந்துட்டீங்கன்னாக்கா, கீழே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இப்படி தெரியும் அந்த பில்டிங் அண்ணாந்து பார்ப்பீங்க. பில்டிங் அதே போல மேலே போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னாக்கா இதாங்க புதுப்பித்துக் கொள்வது. நம்முடைய மனம் திரும்பி கர்த்தரோடு நீங்கள் மேலே போறதுக்கு அனுப்பிட்டுருக்காரு. கீழே இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்துக்கிட்டு ஐயோ அப்போ இவ்வளோ ஒரு பிரச்சனை, ஐயோ அப்போ இவ்வளோ ஒரு பண பிரச்சனை, ஐயோ அப்போ இவ்வளோ பெரிய நோய், ஐயோ அப்பா. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்க்க சொல்றாரு, நீ இன்னும் ஃபிளைட் இருக்கு, ஃபிளைட் ஏர்பிளைன் பறக்குது பாரு. ஓகே, போயிருக்கோம். ஃபிளைட்ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் குடிக்குடியா தெரியும். சரியா தெரியாது. அப்படிதானே ஆண்டவர் மேல இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். மேல பார்க்க சொல்றாரு நம்மளோட பிரச்சனைகளை. இந்த குட்டி குட்டி பிரச்சனை எங்க தெரியுது? இன்னும் நம்ம இந்த கீழ் மாடியில இருந்து மேல வந்துட்டு இருக்கிற ஐயோ ஐயோ see from top. You are the God child. பரலோகத்தின் பிள்ளைகள் மேலே 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 இருந்து பார்க்கணும் உங்களுடைய காரியங்களை ஆண்டவரோடு சேர்ந்து. அதுக்கு நாங்கள் உங்களை தேவனோடு சேர்ந்து. ஓகே, 2வது பாயிண்ட், நம்ம மனம் திரும்பும் பொழுது restore joy and peace. தேவன் நம்மளுக்கு சந்தோஷத்தையும் சமாதானமும் கொடுக்கதா மனம் திரும்ப சொல்றாரு. அப்படின்னா கிஃப்ட் ஆஃப் டிபெண்டன்ஸ். ஓகே, அது பிரிச்சுக்கணும். என்னுடைய லேப்டாப் பழைய லேப்டாப் சொல்லி உங்களுக்கு நினைக்கிறேன். அப்போ நம்மளுக்கு இன்னொரு காரியத்தை, இன்னொரு பெனிஃபிட்டு, நம்ம மனம் திரும்பும் போது நம்மளுக்கு சந்தோஷமும் சமாதானமும் ஆண்டு கொடுக்குறாரு. சில பேருக்கு சந்தோஷம் இருக்காது. அப்படின்னாக்கா என்ன பசங்க சேர்ந்து நானும் சேர்த்து போய் தான் வரேன், அவங்க வாசனை கழிக்கிறேன். அப்படிதான் இருக்கு வாழ்க்கை. ஒன்றும் உங்களுடைய என்னுடைய நம்மளுடைய கிஃப்ட் மனம் திரும்புதல் ஒரு பரிசு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. இயேசுவானவர் நமக்காக இறங்கி வந்து நம்ம மனம் திரும்புவதற்காக மனம் திரும்பு பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது பரிசு. அந்த பரிசை நம்ம என்ஜாய் பண்ண தெரியல. We do not believe the life. We do not do the gift of independence fully. முழுமையாக அனுபவிக்க தெரியல. நம்ம மனம் திரும்பிட்டோம், ஆனால் நம்ம இலக்கு தெரியல. 2வது வரும்பொழுது இங்க ஜாய் அண்ட் பீஸ் வித் யூ ஆன்னு சொல்லியிருக்கிறார். சமாதானமும் சந்தோஷமும் நம்ம ஆண்டவர் கொடுக்கிறார். ஸோ இந்த கிஃப்ட் நம்ம என்ஜாய் பண்ண தெரியும். சில சமயத்தில் நம்ம ஏன் என்ஜாய் பண்ண தெரியல? நம்மளுக்கு மற்றவங்களுக்கு தாழ்மை இல்லை. நம்ம தாழ்த்து கூட தெரியும், சாரி சொல்ல முடியாது. சாரி சொல்ல ரொம்ப கஷ்டம். ரொம்ப நாளாகும் சில பேருக்கு சாரி சொல்லுங்க. அன்பானவர்களே, it take long time. மனம் திரும்புதல் long time. ஒரு அப்பா கிட்ட, ஒரு அம்மா கிட்ட, அண்ணன் கிட்ட, தம்பி கிட்ட, சபையோர்களுக்கிட்ட ஒரு காரியத்தை செஞ்சு சாரி சொல்லி இருக்குமா?
நான் ஒன்றும் செய்யலையே, அவதானே சொன்னான், அவன் தானே சொன்னான், இவன் தானே சொன்னான். நீ ஒரு கிறிஸ்தவன், மனம் திருமண கிறிஸ்தவன், மனம் திருமண கிறிஸ்தவன், சாரி சொல்லி இருக்கிறியா? அதுதான் முக்கியம். அவன் சொன்னான், இவன் சொன்னான், அவன் செஞ்சான், இவன் செஞ்சான், இது முக்கியம். ஆண்டவர் தான் கேட்கல. Repent. Repent. The kingdom of God है. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்பு. You and me. So repentance is a joy. Locate all. நம்ம மனம் திரும்பும் போது நம்மளுடைய சந்தோஷத்தை காமிச்சு கொடுக்கிறதா இந்த மனம் திரும்பும். நம்ம ஜிபிஎஸ் போடுறோமே, அந்த ஜிபிஎஸ் இங்கே தான் இருக்கு, இங்கே தான் இருக்கு சந்தோஷத்துக்கு நம்ம மனம். ஓகே, மூவ் ஆன் திங்ஸ் பட் டோன்ட் ரியலி டிபெண்ட். அப்படின்னா உண்மையாக மனம் திரும்புதல் இல்லை. வந்தோம் போனோம், சண்டே வரோம், வந்தோம் போனோம், மூவ் ஆன் திங்ஸ் பட் பி டிடன்ட் டிபெண்ட். நம்மளுடைய மனம் மாறி இருக்கிறான், நம்மளுடைய இலக்கு ஒன்று மாறல. Our direction can change. We should not depend. Enemy don't want us to reconcile with God. வணங்கலாம். அதுக்கு பகுதி நான் வர போறேன். இன்னொரு பாயிண்ட் இதே நிறைய வருது. தம்பிக்காரன் வந்துட்டான், அப்பா அவனை ஏய் பாருடா பண்டிகைக்கு தான் புண்ணியம் கொண்டு வந்திருக்காரு, நல்லா சுத்தமாக கழுவி அவனை நல்லா நல்லா பொண்ணாடை போத்தி நல்லா வேஷ்டி கீஸ்டி ஜுப்பாடா போட்டு ராஜா மாதிரி கொண்டு வாங்கடா அவன் விருதுக்கு கடவாடிடா விருந்து நீடா சொல்றாங்க. அப்பா அண்ணன் என்ன செஞ்சான்? தம்பி வந்துட்டானே சந்து சந்தோஷப்பட்டானா? அதான் சாசி, அதான் சாசி. நாம் ஆண்டவருக்கு வருவதற்கு, ஆண்டவருக்கு சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு விசுவாசம் பிடிக்காது. You repent, you come back, you know ready, you come to Father's house. There's a blessings, but the enemy not so happy. The enemy not so happy. Your brother, God's grace new every morning. நல்லா கேட்டுக்கணுமா? நல்லா கேட்டு கொடுத்தானே கொடுப்பீங்க. சில பேர் ஒத்தப்படலாம், எங்களுக்கு ரெட்டை பிள்ளைங்க, ஓகே ரெண்டு பிள்ளைங்க, ரெட்டை பிள்ளைங்க ரெட்டை பிள்ளைங்க. சில பேர் 7 பிள்ளைங்க 8 பிள்ளைங்களாம் இருக்கும். ஓகே, நம்ம போலீஸோட தாயாருக்கு 11 12 ரிசர்வ் ஒரு ஆள், இது 11 ஆளுங்களை 10 தான் பிள்ளைங்க ரிசர்வ் ஒரு ஆள் வச்சுருப்பானுங்க. அவங்க எப்படி சமைச்சா எனக்கு தெரியாது, சமாளிச்சா எனக்கு தெரியாது. இந்த 2 இதெல்லாம் வச்சிருக்கு பார்த்தீங்களா, அவன் ஒரு மாதிரியா பார்க்குறேன், இன்னொரு மாதிரியா பார்க்குறேன், எனக்கு ஒரு மாதிரியா பார்க்குறேன், அவனுக்கு ஒரு மாதிரியா சமைச்சு கொடுக்குறேன், அவனுக்கு ஒரு மாதிரியா பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். ஆனால் எங்கள் அம்மா பார்த்து எங்கள் சரியான செலவன் பார்த்தாங்க. இப்போ இப்போ நினைச்சேன் ஏன் அப்படி பார்த்தாங்கன்னு. அப்படி இருக்கு. ஒரு பிள்ளைக்கு முடியல, ஒரு பிள்ளைனால கொஞ்சம் ஹேண்டிகேப்பாக இருக்குது, சில காரியங்களும் தெரியும். அந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது, அந்த சாப்பாடு சாப்பிட்டா அந்த பிள்ளைக்கு உடம்புக்கு ஆகாது. தேவையோ சிம்பிளி தான் அந்த பிள்ளைங்க அம்மா தங்கச்சி வந்து இந்த சாப்பாடு சாப்பிட்டாக்கா அது கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடும், சரி ஸ்பெஷல் சாப்பிடுங்க. ஓகே ஓகே, அது விட்டுரும். ஸோ இங்கே என்ன சொல்லுவாங்க? God's grace new every morning. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபை புதிதாக இருக்கிறது. தேவனுடைய கிருபை புதிதாக இருக்கிறது. So repentance is a joy. The location, not GPS, not GPS. ஐயா நான் மனம் திரும்பிட்டேன், தேவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டேன். I will do my job. I enjoy. நான் பாட்டு படிச்சிருக்கேன், பொங்கி 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 ஏசி நெய் ரச்சிட்டாங்க. அந்த பாட்டு தான் படிச்சிங்க, சர்டிஃபிகேட் அந்த பாட்டு தான் படித்தோம். இப்போ படிக்கிறதா இல்லை, ஏன் பெருசாகிட்டு அவங்களுக்கு ஜாய் தேவையில்லை. அப்போ அந்த பிள்ளைங்க அதை படிக்கும் பொழுது பொங்கி 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 ஆக்சுவலோடு செய்யுங்க. பொங்குதோ இல்லையோ தெரியல, ஆனால்
வீட்டில் நல்லாவே பொங்குது. என்ன பொங்குது? பொங்கக்கூடாது பொங்குது. நீங்க தெரிஞ்சுக்கீங்க. ஓகே, ஸோ renew your mind to God setting. நம்முடைய சிந்தையை நம்ம புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். மனம் திரும்புதல் என்ன சொன்னானே, மனம் திரும்ப வேண்டும், நம்மளுடைய டைரக்ஷனா மாற வேண்டும். ரெண்டாவது என்ன சொன்ன நான் உங்களுக்கு, மனம் திரும்புதல் நம்மளுடைய சந்தோஷமும் சமாதானமும் தேவன் கொடுக்கிறார். மூணாவது renew your mind to God setting. இது ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன்ல, மனம் திரும்பிடுச்சு, ஆனா மூளை ஒன்றும் அங்கதான் இருக்கு. எங்க இருக்கு? உலகத்தோட ஓட்டிக்கிட்டு. அது ஒன்றும் திரும்பல. எனக்காக ஒரு நாளைக்கு தானே சொல்லியிருக்கேன், ரொம்ப சொல்லியிருக்கேன். எனக்காக ஒரு நாளைக்கு தானே கொஞ்சம் இனி வானம் ரொம்ப அசதியா இருக்கு. எனக்காச்சும் ஒரு நாளைக்கு தானே எங்கேயோ கேட்டுமா இருக்கு. எனக்காச்சும் ஒரு நாளைக்கு. பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், சர்ச், கிறிஸ்டியன்ஸ், உங்க மைண்ட் செட்டிங்க்கு ஆண்டவர் வர மாட்டார். தேவனுடைய மைண்ட் செட்டிங்க்கு நம்ம செட் பண்ணிக்கிறோம் டியூனு. அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் பரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. Your plans are not my plans. I have a plan for you. You come to my plan. Reverse back to the top. Reverse கிடையாது. அதெல்லாம் காடி ரிவர்ஸ் இருக்கு. ரிவர்ஸ் காடி இல்லாத காடி இருக்கா? இவன் கண்டுபிடிப்பாங்க. எல்லா காடியும் ரிவர்ஸ் இருக்கு. ரிவர்ஸ் கம்பேர் பண்ணிருக்கோம். ரிவர்ஸ் கம்பேர் பண்ணிருக்கோம். அவங்களோட மைண்ட் செட்டிங் கூட ஒன்று. அதுக்கு தான் அனுதினம் காலைக்கு அவர் தேவை. அவன் மைண்ட் செட்டிங் உலகத்தோடு ஒட்டி இருக்கிறதா பரலோகத்தை தேடி கொண்டு போகணும். My brothers and sisters, horizontal view இதில் போட்டிருக்கேன். கீழ் மட்டத்திலிருந்து பார்க்கணும். சொன்னேன், ஒரு பிளேன்ல இருந்து கீழே இருந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பில்டிங் பெருசாவே தெரியும். ஆனால் அதே பில்டிங்ல மேல் மட்டத்திலிருந்து வெர்டிகல் வியூ மேல் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அதான் சுத்ததாக தெரியும். இப்போ ஆண்டரோடு நம்ம இருக்குது, அவருடைய செட்டிங்ல நம்ம போய் பார்த்தோம்னாக்கா பிரச்சனை பெரிய பிரச்சனை. ஸ்மால் ப்ராப்ளம்ஸ். ஹல்லேலூயா. ஆனா பிரச்சனை வரான்னு சொல்லல. டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ, டோன்ட் மிஸ் கோட் மீ. விசுவாசத்தை கலந்துறாதீங்க. பிரச்சனை வரும். ஆனா அந்த பிரச்சனை எப்படி பார்க்கணும்? Look at it. That's very simple. Not very simple. Very vertical. அதுக்காக நமக்கு சாவு வராது, அதுக்காக நம்மளுக்கு நோய் வராது, அதுக்காக நம்மளுக்கு நேச்சுரல் இந்த உலகத்தில் இருக்கும். இப்போ வந்து குரங்காமன்னு ஒரு ஆப் போகுது, பார்த்துருக்கீங்களா? இப்போ அதெல்லாம் அமையும் போச்சு. குரங்காமையை ஆண்டு அமைச்சிருக்காரு. ஏனென்றால் அது ஒரு காரணமும் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு, என்னோட சேலை படிக்கப்பட்டீங்களா, என்னோட சேலை படிக்கப்பட்டீங்களா? இல்லை, நாங்கள் குரங்கு சேலை தான் படிக்கப்பட்டோம். நாங்கள் குரங்கு சேலை தானே. சரிங்களா, குரங்கு அப்படி வச்சுக்கணும். நீ குரங்கு தானே. எயிட்டிஸ் கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு தான் இது. நாங்கள் குரங்குல இவ்வளோ சொல்லுவாங்க. அவங்க சொல்றதுனாக்கா நாங்கள் குரங்குல தான் வந்தோம். சரி, குரங்கு தான் வந்து தானே இந்த குரங்கு. என்னோட சேலை படிக்க வேண்டியா மனது. ஓகே, ஸோ G level. Okay, G level, see the building look up from the top down small. Higher level, fly higher, everything looks small. So God's calling higher level. ஆண்டவர் நம்ம மனம் திரும்புவது காரணம் என்னவென்றால் higher level, higher level. So God help us meet. Okay, நம்மளுடைய ஜபங்கள் கூட
ஆண்டவரே நான் மன திரும்புறேன் 2025